அணிலாடும் முன்றில் அப்படிங்கிற புத்தகத்தில் நான் முத்துக்குமார் அவர்கள் பலதரப்பட்ட உறவுகளை பற்றி பேசியிருப்பார். அதில் ஒரு பகுதியில் மைத்துனன் அப்படிங்கிற உறவை பற்றி சொல்லியிருப்பார். அதை இங்கே பார்க்கலாம். கடலில் 7-8 படகுகள் அலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படகில் இருந்தும் கட்டுமஸ்தான இளைஞர்கள் இடுப்பில் கட்டிய கயிறுடன் கடலுக்குள் முத்து குளிக்க குதிக்கின்றனர். கடைசியாக நிற்கும் படகில் இருந்து ஓர் இளைஞன் குதிக்க தயாராக இருக்கிறான். முத்து குளிக்க போகும் அந்த இளைஞனை பார்த்து படகில் இருக்கும் ஒரு முதியவர், "ஏலே அந்தோணி, உன் மச்சான் எங்க?" அப்போதுதான் மீசை முளைக்க துவங்கியிருக்கும் ஒரு பையன் முதியவரின் முன்பு வந்து நின்றபடி, "பையன், இங்கே இருக்கேன் தாத்தா." அந்த இளைஞனிடம் முதியவர், "உங்கள் அக்கா புருஷனோட இடுப்பு கயிறை பிடிச்சிக்கோல. ஏலே அந்தோணி, இப்போ நீ குதிக்கலாம்" என்று சொல்ல அந்தோணி படகில் இருந்து கடலில் குதிக்கிறான். இப்போது கண்களில் கேள்விகளுடன் முதியவரை பார்த்து படகில் கயிற்றை பிடித்து கொண்டிருக்கும் பையன், "ஏன் தாத்தா, மச்சானுங்க தான் இடுப்பு கயிறை பிடிக்கணும்னு சொல்கிறீங்க?" அந்த பையனை பார்த்து முதியவர், "ஏலே, உங்கள் அக்கா புருஷன் உயிரோட அருமையை மற்றவனை விட உனக்குத்தானே அதிகம் தெரியும். காலகாலமாக நம்ம தூத்துக்குடியில் இதுதான் வழக்கம்." கண்களில் ஆர்வத்துடன் முதியவரை நோக்கி பையன், "தூத்துக்குடி மட்டும் இல்லை தாத்தா, ஹென்றி சாரியார் எழுதின பட்டாம்பூச்சின்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதில் இதே மாதிரி ஒரு காட்சி வருது. கதாநாயகன் ஜெயிலிருந்து தப்பிச்சு மேற்கிந்திய தீவில் முத்து குளிக்கிற மீனவ கிராமத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறான். அந்த மீனவர்கள் முத்து குளிக்க போகிறாங்க. அங்கேயும் நம்மளை மாதிரி மச்சானுங்க கிட்ட தான் இடுப்பு பயிரை கொடுக்குறானுங்கன்னு எழுதி இருந்து படித்தேன். அதுக்கு இப்போ தான் காரணம் புரியுது." அந்த பையனை பார்த்து முதியவர், "ஏலே, எல்லா ஊர்லேயும் காற்றும் வானமும் மனுஷ மனசும் ஒன்று தானே. நீ படித்து தெரிஞ்சுக்கிற, நாங்கள் பழகி புரிஞ்சுக்கிறோம்" என்று சொல்ல அந்த பையன் கண் கலங்குகிறான். இது 80-90களில் பிறந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன வழக்கம் தான். நானும் தூத்துக்குடி தான், எங்கள் ஊரும் தூத்துக்குடி தான். இங்கே இந்த வழக்கம் அதிகமாக இருக்கும். அது என்னவோ உண்மைதான். அக்கா புருஷனோட உயிரோட அருமையை அக்காவுடைய தம்பியோ அண்ணனையோ தவிர வேறு யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிட போகுது? முத்துக்குமார் இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்.